पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஸ்தித பிரக்ஞ லட்சணம் அப்படின்ற பார்ட் போயிட்டு இருக்கு. பிரகரணம் 55 72 வரைக்கும் ஸ்தித பிரக்ஞ லட்சணம். எவனுடைய புத்தியானது ஆத்ம தத்துவத்தில் நிலை பெற்றதோ, தான் 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 அப்படின்னு அந்த ஸ்புரண மாத்திரத்துல நிலை பெற்றதோ அவனுக்கு பெயர் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்லியாச்சு. நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 69வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இருக்கிறது 2 தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன், நானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாமே அனாத்ம விஷயங்கள். அப்ப எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா தான் தான் அப்படின்னு நிலை பெற்றானோ அவன் தான் நம்ம ஸ்தித பிரக்ஞன் சொல்றோம். அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் பாத்தீங்கன்னா காணல் ஜலம் போல தெரியும். பேதம் தெரியுமா, தனக்கு அந்நியமா பேதம் தெரியுமானா ஒரு பேதமும் அவனுக்கு தெரியாது. இந்த லோக்க மக்கள் எல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அவனுக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாம் வெறும் காணல் ஜல மாதிரி சொப்பன மாதிரி ஆகி போயிடும். அப்போ எவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் அர்த்தமில்லாததா நிஸ்சாரமா பார்க்கிறானோ அந்த விஷயத்துல லோக்க மக்கள் எல்லாம் சாரமுடையதா சத்தியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் அஜ்ஞான இருட்டுல இருக்கோம். ஞானி புருஷன் என்ன பண்றான், பூரண பிரகாசத்துல தன்னிடத்துல நிலை பெற்று இருக்கான். யாருக்கெல்லாம் அந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் அந்த பரமார்த்த தத்துவம் பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா இருட்டு மாதிரி இருக்கு, தெரியல. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தேகமா இருக்கேன், இந்த லோகம் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் அஜ்ஞானம். அஜ்ஞான இருட்டுல நம்ம எல்லாம் இருக்கோம். ஸ்தித பிரஜனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம் நமக்கெல்லாம் இருட்டா தெரிகிறது. அந்த ஸ்தித பிரஜனுக்கு பாத்தீங்கன்னா பூரணமா அந்த விஷயத்துல பேக்கப் ஆயிருக்கான், விழிப்போட இருக்கான், தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பாத்தீங்கன்னா விழிச்சிட்டு இருக்காங்களோ, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, இந்த உலகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம் அப்படித்தானே இருக்கும். அதுல அந்த ஞானி புருஷன் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கான என்ன அர்த்தம், அதை பத்தி அவனுக்கு அக்கறையே இல்லாம உதாசீன பாவத்துல அவன் இருக்கான் அப்படின்னு 69வது ஸ்லோகம் ஞானியோட ஸ்திதியையும் இந்த லோக்க மக்களோட ஸ்திதியையும் பாத்தீங்கன்னா அவஸ்தையையும் சொல்லிச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 70வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த 70வது ஸ்லோகத்துக்கு ஆச்சாரியார் ஒரு சின்ன பாஷ்யம் பண்றார், அவதாரிகா பாஷ்யம். விதுஷக த்யக்த ஏஷனஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய யதேஹே ஏவ மோக்ஷ பிராப்திஹி நது அசந்யாசினஹ காம காமினஹ இதி ஏவம் அர்த்தம் திருஷ்டாந்தேன பிரதிபாதயிஷ்யன். ஆக பெருசா இருக்கு லைனு, கொஞ்சம் பயந்துராதீங்க. விதுஷக அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வித்வான் அப்படின்னு சொல்லிட்டாவே விதுஷக வித்வான் இதெல்லாம் எந்த சப்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானின்றது வேற. இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே ஞானின்னு பட்டம் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னாவே 30 வரைக்கும் இருக்கிற 11 இருந்து 30 வரைக்கும் இருக்கிற லட்சணங்கள், ஆத்ம லட்சணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப சுவாமி சொல்றதெல்லாம் சத்தியம்தான், பகவத்கீதையில சொல்ற சத்தியம்தான், இது எல்லாம் பொய் தான், நான் பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கிறேன், நான் பார்ப்பவன், நான் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு இந்த 2வது அத்தியாயம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் அனுபவமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சொன்ன ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் நம்மள்கிட்ட இல்லை. 55வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற லட்சணங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கு. அப்ப எவன் பாத்தீங்கன்னா இந்த லட்சணங்கள் இல்லாம ஆனா விஷயத்தை தெரிஞ்சிருக்கானோ அவன் ஞானி. இந்த லட்சணங்கள் எல்லாம் எவனிடத்துல பொருந்தி இருக்கோ, இப்ப சொன்ன ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் எல்லாம் ஒருத்தன்ட்ட பொருந்தி இருந்துச்சுன்னா அவனுக்கு பேரு வித்வான் அப்படின்னு பேரு. வித்வான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷ ஞானத்தை உடையவன், பிரம்ம சாட்சா்காரத்தை அடைந்தவன் அப்படின்னு. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா விதுஷகா அப்படின்ற, வித்வானுக்கு இன்னொரு பேரு விதுஷகா. வித்வான் வித்வான் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன் வித்வான், நிறைய ஊர்ல ஏகப்பட்ட பேர் வித்வான் இருக்காங்க.
இப்பெல்லாம் யூனிவர்சிட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்வான் அப்படின்னு பட்டம்லாம் கொடுக்குறாங்க. சாஸ்திரி, சர்மா, அது மாதிரி வித்வான், இவர் பெரிய வித்வான் அப்படின்னு. ஆக்சுவல் வித்வான்றதுக்கு அர்த்தம் அனுபூதிமானுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வித்வான் அப்படின்னு பேர். சதாசிவர் பிரம்மேந்திரர் மாதிரியோ இல்ல வந்து ரமண மகரிஷி மாதிரியோ இருக்கிறவங்களுக்கு பேர் தான் வித்வான். அப்ப அப்படிப்பட்ட வித்வான் என்ன விற்பட்டவன்? தியக்த ஏஷனஸ்ய, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஏஷனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசனைன்றதுக்கு அர்த்தம் ஆசைகள். எந்தெந்த ஆசைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படின்னு ஆசைகளை 3ஆ இந்த பிரம்மசூத்திர இதுல வந்து பிருகதாரண்ய உபனிஷத்து பிரிக்குது. புத்திரேஷனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு டீனேஜர் கிராஸ் பண்ணும் போதே ஹார்மோன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாகும். என்ன ஆசை உண்டாகும்? எனக்கு மனைவி உண்டாகட்டும், எனக்கு ஒரு கம்பெனி வேணும், நான் தனியா இருக்கேன், எனக்கு கம்பெனி வேணும்னு முதல் ஆசை உண்டாகும். அப்ப முதல் ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஜாயாமேசியாத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, எனக்கு மனைவி உண்டாகட்டும். பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா பெண்ணுக்கு என்ன ஆகும்? எனக்கு வந்து ஒரு கணவன் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசை, பேர், எனக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு 2வது ஆசை என்ன வரும்? ஒரு வருஷம் ஆகும் போதே மெதுவா நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு 2வது ஆசை வருது. புத்திரம் மேசியாத். முதல் ஜாயா மேசியாத், 2வது ஏஷனா வந்து புத்திரம் மேசியாத், எனக்கு மனைவி உண்டாகட்டும், எனக்கு குழந்தை உண்டாகட்டும். 2வது ஆசை. சரி, குழந்தையும் பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ரன் பண்ணணும்ல, பைசா வேணுமே சுவாமி அப்படின்னு கேட்டும்போது தனம் மேசியாத், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தம் மேசியாத் அப்படின்னு 3வது ஆசை. செல்வம் எனக்கு உண்டாகட்டும், வெல்த் எனக்கு வேணும் அப்படின்னு 3வது ஆசை வந்து பாத்தீங்கன்னா வெல்த். சரி, இந்த வெல்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மிகளை பத்தியே பேசுவோமே. நல்ல தர்மம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? தனத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அத கரும கூடுவீங்க. நான் வந்து இந்த தனத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருமங்களை, புண்ணிய கருமங்களை எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நல்ல வெல்த் இருந்துச்சு, நான் கோயில் கட்டுவேன், கும்பாபிஷேகம் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு நல்ல தானங்கள் பண்ணுவேன், நிறைய யாகங்கள் பண்ணுவேன், தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் பிரீத்தி பண்ற மாதிரி ஆகுதிகளை கொடுப்பேன், இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கருமங்களை எல்லாத்தையும் நான் செய்வேன். எது இருந்துச்சுன்னா? தனம் இருந்துச்சுன்னா. அப்ப முதல் ஆசை மனைவி, 2வது ஆசை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை, 3வது ஆசை வந்து பாத்தீங்கன்னா தனம். இந்த தனத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்ணுவேன். கருமத்தை பத்தி பண்ணிட்டு நான் எங்க போறேன்? கருமனா பித்ருலோகா. வாக்கியம் சொல்லுது, கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுனால எவ்வளவு பெரிய கருமம் பண்ணினாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமத்தினால எது வரைக்கும் போக முடியும் அப்படின்னா சொர்க்கம் வரைக்கும் போக முடியும். லிமிட்டா தான். எவ்வளவு பெரிய சேரிட்டி ஒர்க் வேணா பண்ணுங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல ஆத்மாக்கள் இந்த உலகத்துல. ஐயோ, இந்த கொரோனா சமயத்துல ஒரு அம்மா அமெரிக்கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா 30,000 கோடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரே செக் முடிஞ்சு போச்சு சேரிட்டிக்காக. என்னங்க மனசு இது? ஒரு 30,000 கோடியை கொடுக்கணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க சொல்றாங்க சிவநாட்டார் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பேர்ல HCL அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி ரூபாய் சேரிட்டி ஒர்க்குக்காக மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா தர்மமோ தர்மம். எங்க திரும்பினாலும் காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு பெரிய கர்மம் பண்றவங்களா இருந்தாலும் சரி. இங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுவாமி இருந்தார், ஒரு வேத பாடசாலையில ஒரு வாத்தியார், இப்ப என்ன சமாதி ஆயிட்ட. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட தனம் எல்லாத்தையும் எதுக்காக பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாரு, சம்பாதிக்கிற எல்லா தனத்தையும் நல்ல ஒரு யாகங்களை பண்ணி வைதிகர்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம் பண்ணி வச்சு நல்ல அற்புதமா பண்ணி முடிச்சிருவார். அவரோட பணம் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் வரும்போது மொத்தத்தையும் சுவாக ஆயிடும், அந்த வருஷத்துல சம்பாதிச்சதெல்லாம். அது மாதிரி நிறைய நல்ல புருஷர்கள்லாம் இருக்காங்க. அப்ப எல்லா கர்மங்கள் பண்ணினாலும் எவ்வளவு வேணா கர்மம் பண்ணிக்கங்க. வைதிக கர்மம் பண்ணுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமான புண்ணிய கர்மங்கள் பண்ணுங்க. எந்த கர்மம் பண்ணினாலும் கர்மனா பித்ருலோகா, கர்மத்தினால வந்து நம்ம சொர்க்கம் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த மார்க்கம் இறந்த பிறகு போற மார்க்கத்துக்கு பேரு தூம மார்க்கம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயனம் 2 மார்க்கம் இருக்கு. இந்த சொர்க்கத்து வரைக்கும் போற மார்க்கத்துக்கு பேரு தட்சிணாயன மார்க்கம், தூம மார்க்கம்னு பேர். இதான் லிமிடேஷன்.
இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியார்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா மெத்தட் நிறைய இருக்கு உபனிஷதங்கள்ல. இந்த உபாசனையை வந்து ஒரு தேவதையை எப்படி உபாசிக்கிறது, ஹிரண்ய கர்ப்பரை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு இருக்கு. பிராண உபாசனை இருக்கு, அக்னிய உபாசிக்கிறது இருக்கு, விராட் உபாசனை இருக்கு, எல்லாம் ஏகப்பட்ட உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருனா, உபாசனைகளுக்கு எல்லாத்துக்கும் பேரு மானசம் கர்மன்னு பேரு. மனசுல பண்ணக்கூடிய ஒரு கர்மம். எப்படி வெளியில நம்ம கர்மா பண்றோமோ அதே மாதிரி மனசுக்குள்ள பண்ணக்கூடிய கர்மம், தியானம், சிந்தனைகள். அப்ப கண்ண மூடி உட்கார்ந்து ஒரு தேவதைய வந்து நான் உபாசிக்கிறேன் அப்படின்னா அந்த உபாசிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்த். யாராவது சொல்லி கொடுக்கணுமே. ஒரு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த உபாசன மெத்தட. அதை வந்து பார்த்து பார்த்து இந்த சிஷ்யன் பண்ணுவானா அப்படின்னு பார்த்துதான் கொடுப்பாங்க. அது ஒரு வெல்த், சொத்து அது. அப்போ ஒரு குருநாதர் வந்து என்ன பண்றார், அந்த வெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யனுக்கு இதுதான் உபாசனை, இதை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு கொடுக்குறாரு. கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ற மெத்தோடோ இல்ல சிவபெருமான தியானம் பண்ற மெத்தோடோ இல்ல எல்லா தேவதைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வம் வித்தம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தெய்வம் வித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்ல்ட்லி வெல்த் இல்ல, உலகியலான செல்வம் வேற. லோக்கத்துல இருக்கக்கூடிய வெல்த் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கர்மா பண்ணுவோம். அதே மாதிரி வந்து தெய்வத்தை பத்தின வெல்த் எதுனா மெடிடேஷன் மெத்தட்ஸ். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் உபாசனை பண்றான். உபாசனையினால என்ன நடக்கும், தியானத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது வித்யா தேவலோகா அப்படின்னு. வித்யினால என்ன நடக்கும் அப்படிங்கிற தேவலோகம் அடையப்படும். பூர் புவ சுவ, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது பூர் லோகம், புவர் லோகம், சுவர் லோகம். இந்த ரெண்டு லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு லோகம்னு பேரு. அது வரைக்கும் தான் கர்மம் கொண்டு போகும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மக ஜன தப சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 லோகங்கள் இருக்கு. இந்த 4 லோகங்களும் நீங்க பண்ணக்கூடிய ஈஸ்வர தியானத்தினாலதான் அடைய முடியும். அப்ப தியானத்தோட லிமிட்டேஷன் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் தியானத்துக்கு போக முடியும் தியானத்தினால. இவ்வளவுதான். கர்மனா பித்ருலோக, வித்யா தேவலோக, இந்த 2. அப்ப என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். முதல் ஆசை என்னது அப்படின்னு கேட்டா மனைவி, 2வது ஆசை வந்து பிள்ளை, 3வது ஆசை வந்து பாத்தீங்கன்னா தனம். தனத்தினால அடையக்கூடியது எது அப்படின்னா கர்மலோகம், கர்மத்தினால அடையிறது இது வரைக்கும் சொர்க்கம் வரைக்கும் பித்ருலோகம். அதுக்கப்புறம் உபாசனையினால் அடையக்கூடியது பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். இத 3 ஆசைகளா, இது மொத்தம் இவ்வளவுதான் சாமி. அப்ப இதை வந்து 3ஆ சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது. என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா புத்திரேஷனா, மனைவி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனைவியை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மனைவி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் சாகாதவனா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களாம். எல்லா ஜீவராசியும் தான் சாகாம இருக்கணும். எப்படி சாகாம இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா சொல்லுது, மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா என் புத்திர ரூபத்துல நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன். புத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும், பேரனோட ரூபத்துல, கிராண்ட் சில்ட்ரன்ஸோட ரூபத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாகாதவனா இருக்கணும் அப்படின்னு எல்லா ஜீவராசிக்கிட்டும் இருக்கு. அதனால சந்ததியை உற்பத்தி பண்றதுக்காக தான் மனைவியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப கல்யாணம் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் எதுக்காக அப்படின்னா புத்திர இச்சைக்காக தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது புத்திரன் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தம் வேணும், வெல்த் வேணும். வெல்த் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மா பண்ண முடியும். யாருக்காவது நிறைய ஆசை இருக்கும், தானம் பண்றதுக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனா கையில காசு இல்லையே, எப்படி தானம் பண்ண முடியும்? நிறைய யாகங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எப்படி பண்ண முடியும்? நல்ல பூஜைகள் பண்ண முடியும், பண்ணணும் ஆசை, ஆனா பூஜைகள் பண்ண முடியலையே. என்ன காரணம் அப்படின்னா திரவியம் வேணுமே, பணம் வேணுமே. அப்ப கர்மம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும்? வெல்த் வேணும். அப்ப 2வது ஆசை வந்து பாத்தீங்கன்னா வெல்த். புத்திரேஷனா வித்தேஷனா அப்படின்னு பேர். ஏஷனான ஆசை, புத்திர ஏஷனா புள்ளை மேல இருக்கிற ஆசை, வித்தேஷனா அப்படின்னா செல்வத்து மேல இருக்கக்கூடிய ஆசை 2வது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? கர்மம் பண்ண போறீங்க. வேர்ல்டி வெல்த்தை வச்சு சொர்க்கத்துக்கு போக போறீங்க. அதுக்கு அடுத்து உபாசனான்ற தெய்வம் வித்தத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உபாசனை பண்ண போறீங்க, பிரம்மலோகம் போக போறீங்க. அப்ப இந்த வெல்த்தை வச்சுக்கிட்டு நீங்க அடையக்கூடியது பரலோகங்கள். அப்ப பரலோகங்கள் எல்லாத்தையும் ஒரே ஆசையில கொண்டு வாங்க, லோக ஆசை, உலக ஆசை. அப்ப 3 ஆசை தான், புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா.
இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு. ஆனா நமக்கு இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆசை. சொர்க்கம் போகிறது கூட இப்ப யாருக்கும் ஆசை. இப்ப எல்லாத்துக்கும் ஆசை இந்த உலகத்தை அடைய. இந்த உலகத்தை யாரையோ போய் கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் ஆசை வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை அடையிறது மட்டும்தான். அப்ப மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக ஆசை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மொத்தமா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசைகள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தை பத்தி தான் ஆசை எல்லாத்துக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா நல்ல பகவத்கீதையோ இல்ல உபனிஷத்தையோ மெதுவா 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 சிரவணம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த லோகம் போனாலும் அது ஆப்ஜெக்ட் தான். எந்த லோகத்துக்கு போனாலும் விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வரணும். எப்படி ஃபாரினுக்கு போனா விசா பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப இங்க வரமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா லோகத்துக்கு போனாலும் அது எல்லாம் அனித்திய லோகங்கள். எங்க போனாலும் திரும்ப க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி ஆச்சரியம் சொல்லப்பட 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல இதை பத்தி எல்லாம் பேச்சு வரப்போகுது. அப்ப புண்ணியம் தீர்ந்து போனோன்னு இல்ல உபாசனையோட பலம் தீர்ந்து போனோன்னு திரும்ப இந்த உலகத்துக்கு நான் வரணும். அப்ப கர்மத்தினாலும் உபாசனையினாலும் நான் எந்த லோகங்களை அடைகின்றேனோ அந்த லோகங்கள் எல்லாம் சாஸ்வதம் இல்லை. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானவை. அது எல்லாமே சொப்பனத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போற மாதிரி, வெளிநாடு போற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் இப்ப உங்களுக்கு அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப திரும்ப, இது சொப்பனம் 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 அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, மெதுவா 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 இந்த 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 தாட் வந்து உங்க புத்தியில போய் மெதுவா அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு அவங்க யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பூர்வே வித்வாம்சா, முன்னாடி இருந்த வித்வான்கள்னா யாரு? ஞானத்தை அடைந்தவர்கள். புத்திரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவங்களுக்கு வைராக்கியம் வருது. புத்திரேன கிம் கரிஷ்யாமக, ஒரு ஞானம் வருது அவங்களுக்கு. புத்திரனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் அப்படின்னா புத்திரனை வச்சுக்கிட்டு வந்து எதை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா ஒரு மந்திரம் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே பிருகதாரண்யம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திரனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ட்ரீம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போறேன்ப்பா, நீ வச்சுக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்பா செத்து போற. பையன் அப்பாவோட ட்ரீம் எல்லாத்தையும் அவன் பண்றான். பையன் பண்ண விட்டு போனது எல்லாத்தையும் பேர குழந்தை பண்றான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவரோட ஜீன் வந்து பாத்தீங்கன்னா புள்ள ரூபத்திலையும் பேர குழந்தை ரூபத்திலையும் தான் அடைய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்குது. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அப்ப முன்னாடி இருந்த வித்வான்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்களாம், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சு என்ன ஆக போகுது, உலகத்தை ஜெயிச்சு என்ன ஆக போகுது யோசிச்சு பாரு. ஒரே ஒரு வார்த்தை, கிம்கரிஷ்யாமகா, இந்த உலகத்தை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அலெக்சாண்டர் மாதிரியோ ராஜராஜ சோழன் மாதிரியோ எவ்வளோ ராஜாக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. ராஜேந்திர சோழனை பத்திலாம் நம்ம பேசுறதே இல்லை, விட்டுட்டோம். ராஜேந்திர சோழன் மாதிரிலாம் ஒரு பெரிய ஆள் யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எங்க வரைக்கும் போய் வின் பண்ணியிருக்கான். நம்ம அலெக்சாண்டர் சொல்றோம், நெப்போலியனை சொல்றோம். நம்ம ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கங்கை கொண்ட சோழபுரம்ல இருந்து போய் எங்கெங்கயோ போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். யாரும் மறந்து போயிட்டோம். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இந்த உலகம் அப்படியே தான் இருக்கு, ஜெயிச்சவங்க எல்லாம் போயாச்சு. அப்ப இந்த ஞானம் வருது, வந்தோடனே இந்த உலகத்தை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, புத்திரனால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், எனக்கு இந்த உலகத்தை ஜெயிக்க வேணாம் அப்படின்னு புத்திரன் மேல இருக்கக்கூடிய ஆசையை விட்டுறாங்க. ஒண்ணு சொப்பன மாதிரி. அப்படி ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணலாம். கர்மம் பண்ணினா எங்க போலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கம் வரைக்கும் போலாம். சொர்க்கமும் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்வதம் இல்லை, எனக்கு சொர்க்கமும் அடைய வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு சொர்க்கத்தை அடையிறதுல ஆசை இல்லாம போகுது. சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய தனத்திலையும் ஆசை இல்லாம போகுது. அப்ப தனத்து மேல இருக்கிற ஆசையை விட்டுறாங்க. ஏன்னா தனம் இருந்தா கர்மம் பண்ணுவோம், கர்மத்தினால பித்ருலோகம் போலாம், நான் அவசியம் இல்லை அப்படின்ட்டு தனத்து மேல இருக்கிற ஆசையையும் விட்டுறாங்க. விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உபாசனை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு உபாசனை பண்ணணும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னா உள்ளுக்குள்ளார என்னுடைய ஆத்மாவா ஈஸ்வரன் இருக்கார்.
அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் எனக்குள்ளார பிரம்ம தத்துவம், அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கு? அகம் அகம் அகம்னு இருக்கு உள்ளுக்குள்ளார. இப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்ல போற 10வது சாப்டர்ல சொல்ல போற அகமாத்மா குடாகேஷக. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவா இருக்கேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கேன் அப்படின்ற ஸ்புரணமா இருக்கார். அப்ப நான் அவரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேறா எங்கேயோ வைகுண்டத்துல இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணி நான் கைலாயம் வைகுண்டத்துக்கு போகணும், பிரம்மலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதவங்க ஆசைப்படுவாங்க. அப்ப சாஸ்திரத்து மூலமா குருநாதர் மூலமா நல்ல முறையில ஒருத்தன் தெரிஞ்சிருக்கிறான்னு வச்சுங்க. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கான் அப்படின்னா உள்ள இருக்கார் ஹிருதயத்துல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது ஈஷாவாசியம் இதம் சர்வம். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார். அப்ப எல்லாமா இருக்கார் ஈஸ்வரன் அப்படின்னும் போது நான் எங்கேயும் போய் அவரை அடைய வேண்டாம். ஏன் அப்படின்னா அடைஞ்சேன் அப்படின்னா திரும்ப வரணும், அதுவும் அனித்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில இருக்கக்கூடிய அந்த இச்சையும் போயிடுச்சு. அவன் என்ன பண்றான்? உபாசனையையும் விட்டுறான். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த 3 ஆசைகளையும் விட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனாகவே நான் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்ம தத்துவமாவே நான் இருக்கின்றேன். இந்த உலகம் எல்லாமே பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கு. தங்கத்துக்கு மேல கல்பிக்கப்பட்ட ஆபரணங்கள் மாதிரி வெளியில இருக்கிறது எல்லாமே நாம ரூபங்கள். வாஸ்தவத்துல தங்கம்தான் சத்தியம் அப்படின்னு ஒரு அறிவு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வருது. நான் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் மட்டும் சச்சிதானந்தமா அது மட்டும் இருக்கு. அதுக்கு மேல தெரிகிற 7 லோக்கங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி ஆபாசம், ஒரு பிலிம் மாதிரி வந்து போறது அப்படின்னு நல்லா புரிஞ்சு தானிலேயே ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். இவனுக்கு பேரு தான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், ஒரே சின்ன துண்டுல சொல்லிட்டார். விதுஷக தியக்த ஏஷனஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய யதேஹே. ஏசனைகள் அப்படின்னா 3 ஆசைகளையும் விட்டுட்டு, 3 ஆசைகளையும் விட்டுட்டுனா என்ன அர்த்தம்? பிருகதாரண்யத்துல அதுவே இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகரணத்துல சொல்லுது, உலகத்துல 2 ஆசை தான். ஆசைகளை நிறைய 3ஆ சொல்லிட்டு திரும்பவும் 2ஆ சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சாதனை ஆசை, சாதனத்து மேல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாத்தியத்து மேல ஆசை. எதெல்லாம் சாதனம் நம்ம சொல்றோம், ஒரு நல்ல கார் இருந்தா நல்லா இருக்கும்ல, நல்ல க்ஷேத்திரம் பண்ணிட்டு வரலாம். நான் ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கினேன், நல்ல 2 வீலர் சுசுகி ஒன்று வாங்கினேன் ஒரு போன வருஷம். வாங்கும்போது என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய கோயில்கள் இருக்கு, பழைய கோயில்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அற்புதமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டி வாங்கி வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா க்ஷேத்திரத்துக்கும் லீவ் நாள்ல போகணும். ஒரே நாள் போகணுமா? ஒரு நாள் தான் போயிருக்கோம், 1.5 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாள் தான் போகணும். அந்த பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறாமையே இருக்கு. ஆனா ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியை வச்சுக்கிட்டு நான் க்ஷேத்திராடனம் பண்ணுவேன், சாதனத்தில் ஆசை. இப்ப ஆசைப்படுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், கார்ல வந்து ஏசி இருந்தா நல்லா இருக்கும். அந்த காரை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். அப்ப கார் மேல ஆசை. கார் என்னது? சாதனம். சாத்தியம் எது? க்ஷேத்திரத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ணணும், எல்லா கோயிலுக்கும் போகணும். அது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம். 2 வீலர் வந்து பாத்தீங்கன்னா சாதனம். 2 வீலர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைய வேண்டிய ஏதாவது சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியம். அப்ப எல்லா விஷயங்களும், தனம், புத்திரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்ல தனமா இருக்கட்டும், இல்ல கருமமா இருக்கட்டும், இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருமத்து வரைக்கும் உபாசனை வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சாதன ஆசைகள். அதுக்கப்புறம் இதனால நம்ம எதை அடைய விரும்புறோமோ அந்த லோக்கங்கள் எல்லாமே சாத்திய ஆசைகள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப 2ஆ டிவைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன ஆசை, சாத்திய ஆசை, இந்த 2 தான். இதுக்கப்புறம் வந்து மந்திரம் சொல்லுது, எதுக்காக சாதனம் சாமி அப்படின்னு கேள்வி கேட்டா லோக்கத்தை அடையறதுக்காக தான் சாதனங்கள், லோக்கத்து விஷயத்தை அடையறதுக்காக. அப்ப மொத்த ஆசைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆசைன்னு கடைசியில கன்ஃபார்ம் பண்ணுது, எல்லா ஆசைகளும் உலக ஆசைகள். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. 7 லோக்கங்களை பத்தின ஆசை. 7 லோக்கங்களை, கீழே இருக்க லோக்கங்களை விட்டுருங்க, மேல இருக்கக்கூடிய லோக்கங்கள் 6 லோக்கங்களை பத்தி தான் நம்ம ஆசைப்படுறோம். இந்த லோக்கத்தையும் சேர்த்தா 7வது லோக்கம். நமக்கு எல்லாத்துக்கும்
இந்த லோக்கத்தை அடையணும், இல்ல அப்படின்னா மேல இருக்கிற லோக்கங்களை அடையணும். இந்த லோக்கத்துல இருக்கிற வஸ்துக்கள் அடையணும், நல்ல சுகபோகத்தை அடையணும், இல்ல அப்படின்னா மேலோக்கங்களுக்கு போய் சுகபோகங்கள் அடையணும். இது எல்லாம் சொப்பனம்னு தெரிஞ்சவன் என்ன பண்றான், தான் தான் சத்தியம் இது எல்லாத்திலையும் வைராக்கியத்தை அடைஞ்சு தான் தானா நின்ற அந்த தியக்த ஏஷனஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, ஆசைகளை விட்டு தன்னிடத்தில் தான் நிலை பெற்ற அந்த ஸ்தித பிரஜனுக்கு எப்படிப்பட்டவன்? ஈஸியா அடைஞ்சிட முடியுமா சாமி? கேட்ட மாத்திரத்துல நடந்துருமா அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுலயே பரம புருஷார்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சம் தான். தான் தான்ல நிக்கிறது தான் பெரிய புருஷார்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை அடைய வேண்டியிருக்கு. அதனால யதின்னு சொல்லுது. யதினா என்ன அர்த்தம்? எத்தனம் பண்றவன். அப்ப தான் தான்ல நிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்றோம். இப்ப டெய்லி கிளாஸுக்கு வரணுமே, அதுவே எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம். ஈஸ்வரன் வந்து நான் ஒவ்வொரு க்ஷணமும் இன்னைக்கு காலையில கிளாஸ்க்கு வரும்போதே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். பகவானே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சிரத்த வரவே வராது. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குருமார்கள் இங்க இருக்காங்க. இந்த சாஸ்திரத்து மேல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்த வந்து அதை டெய்லி, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப இழுத்து 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 சொல்ற ஒரு ஆச்சாரியாட்ட டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொறுமை வேணும். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சோடனே உங்களை பத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐயோ பகவானே, இவங்கெல்லாம் ரொம்ப சிரத்தையோட வராங்க, இவங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லை, முயற்சி, நிறைய முயற்சி இருக்கு. 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் பிளாக் பண்றீங்கல்ல. அப்ப அது இல்லாம திரும்ப 2வது கிளாஸ்க்கு வரவங்க இருக்கீங்க, 3வது கிளாஸ்க்கு வரவங்க இருக்கீங்க. 45 பேர் 3வது கிளாஸ்க்கு வரீங்க, 45 பேர் 3 கிளாஸ்க்கு வரீங்க. அப்ப யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா, மீதி இருக்கிறவங்களும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கமிட்மெண்ட், வேலைக்கு போகணும், அது போகணும் அப்படின்னு. அப்ப முயற்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் உட்கார்றதே ஒரு முயற்சி தானே. உட்கார்ந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி, மனசை கண்ட்ரோல் பண்ணி, இந்த வேதாந்தத்தை கேட்டு அது மெதுவா மெதுவா ஞானமாகி அதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் தான்ல நிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனம். இது தனத்தை சம்பாதிக்கிறதும் அதே மாதிரி தர்மத்தை பண்றதுக்கும் போகத்தை அனுபவிக்கிறதுக்கும் இருக்கிற பிரயத்தனத்தை காட்டிலும் அதிகமான பிரயத்தனம் எதுக்கு அப்படின்னா மோட்சத்துக்காக பண்ற பிரயத்தனம் தான் ரொம்ப பெரிய பிரயத்தனம். அப்படிப்பட்ட முயற்சி பண்ணி தான் தான்ல நின்ன அந்த யதேகே, அந்த யதியானவன் ஏவ மோட்ச பிராப்தி, அந்த யதிக்கு மட்டும்தான் என்னாகும், முயற்சி செய்கிறவனுக்கு மட்டும்தான் மோட்சமானது பிராப்தியாகின்றது. சிம்பிளா சொல்லி முடிச்சாச்சு. நேற்று சொன்னல ஒரு ஸ்லோகம், காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. எப்பவுமே மனசுல வச்சுங்க, முண்டகோபனிஷத் மந்திரம் முக்கியமான மந்திரம் அது. எனது காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. எதை எதை எவன் எவன் ஆசைப்படுகிறானோ அதையதை அடைவதற்காக ஆங்காங்கு அவன் ஜென்மத்தை எடுக்கின்றான். அதே நேரத்துல பரியாப்த காமஸ்யது, எவன் வந்து பாத்தீங்கன்னா பரியாப்தம் ஆயிடுச்சோ, இதெல்லாம் பொய்யிச்சு, எனக்கு ஒன்னும் வேணாம் சுவாமி, எனக்கு ஒன்னும் வேணாம் சாமி, நீதான் என்னுடைய ஆத்மாவா இருக்க, நான் ஒன்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா ஆசைகளையும் சொப்பனம் அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறானோ அவன் என்ன ஆயிட்டான்னு கேட்டா, அவனுக்கு பேர் என்ன பேரு? பரியாப்த காமன் அப்படின்னு பேர். காமங்கள் எல்லாம் பூர்த்தியான ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றவன் எவனோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கிருதாத்மனக, அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா இகைவ பிரவிலியந்தே சர்வே காமாக, அவனோட ஹிருதயத்திலேயே எல்லா காமங்களும் அணைஞ்சு போகுது, அவன் தான் தானா நிற்கிறான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப யாருக்கு மோட்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய சிந்தனைகள், வெளியில இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணவனுக்கு மட்டும்தான் இந்த மோட்ச பிராப்தியானது சம்பவிக்கும். மோட்சம் என்னதோ திரும்ப பிறக்காதது. நது அசன்யாசினக, அசன்யாசினகன் என்ன அர்த்தம்? தியாகம் செய்யாதவனுக்கு. சன்யாசினா தியாகி, ந சந்நியாசம், இது அசன்யாசினக. சந்நியாசம் செய்யாதவன் எவனோ அந்த சந்நியாசம் பண்ணாதவங்களுக்கு, தியாகம் பண்ணாதவங்களுக்கு என்ன இல்லைன்னா மோட்ச பிராப்தி இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே மோட்சம் அடையலாம் அப்படின்னு. இல்லை, மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னல, என்னன்னு கேட்டீங்கன்னா பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணம் இல்லை, ஆபரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் இல்லை. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூக்குத்தி வேணும், கம்மல் வேணும், ஒட்டியானம் வேணும்னு தான் சொல்லும் மொழிய எனக்கு தங்கம் வேணும்னு சொல்லாது.
நல்ல தங்கத்தை பத்தி தெரிஞ்சவன் ஒரு செங்கல் மாதிரி இருக்கிற ஒரு பிரிக் அளவுக்கு இருக்கிற தங்கத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஜுவல்ஸா வச்சிருந்தோம்னா குழந்தைங்க எதை எடுக்கும்? குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அல்பமா இருக்கிற அந்த ஜுவல்ஸை தான் எடுக்கும், ஆபரணங்களை தான் எடுக்கும் ஒழிய அந்த செங்கல் மாதிரி இருக்கிற தங்க கட்டியை எடுக்காது. விஷயம் தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ இந்த செங்கல் மாதிரி இருக்கிற ஒரு கட்டி தங்கத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரணங்கள் அநேகம் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, விஷயம் தெரியாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் ஆசைப்படுறாங்க. அதே நேரத்துல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாம ரூபத்தை தியாகம் பண்ணிட்டு நாம ரூபத்துக்கு ஆதாரமா இருக்கிற தன்னை என்ன பண்றாங்க, அறிகிற முயற்சியில இருக்கிறாங்க. அப்ப தியாகிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ரூபத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வரும். இந்த தேகமும் சொப்பன மாதிரி தான், தேகத்துக்கு பிராப்தி ஆகிற எல்லா விஷயங்களும் சொப்பன மாதிரி தான். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்த்தோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சோம், எல்லாமே நடந்துச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பொய் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற எல்லாமே வந்து போறது எதுவுமே சத்தியம் இல்லை, நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் எவர்கள் தியாகம் பண்றாங்களோ அவன் சன்னியாசி. சன்னியாசி ட்ரெஸ் போட்டவன்லாம் சன்னியாசி இல்லை, ஆசைகளை விட்டவன் தியாகி மட்டும்தான் சன்னியாசி. அப்ப சந்நியாசம் பண்ணாதவங்களுக்கு, தியாகம் பண்ணாதவங்களுக்கு, ஆசைகளை தியாகம் பண்ணாதவங்களுக்கு காமகாமினக யாரு, காமத்தை ஆசைப்படுகிறவர்கள், காம விஷயங்களை ஆசைப்படுகிறவர்களுக்கு மோட்ச பிராப்தியானது சம்பவிக்காது. புண்ணியாத்மாக்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல புண்ணியாத்மாக்களுக்கு எதை கம்மியா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நல்ல தர்மிகள் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்துல திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ரீபர்த்தை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம், இது எல்லாம் பொய்யானது, காணல் ஜல மாதிரின்னு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு, விஷய சிந்தனையை எல்லாத்தையும் விட்டுட்டு தானிலேயே எவன் நிற்கிறானோ, ஸ்திதப்பிரஜனாகிறானோ அவனுக்கு தான் மோட்ச பிராப்தி. தங்கம் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபரணத்துல இருக்கக்கூடிய நாமரூப புத்தியை விட்டுட்டா தங்கம் கிடைச்சிடும். அப்ப தங்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, ஆபரணத்தை பார்த்தோம் அப்படின்னா தங்கம் தெரியாம போயிடும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, தன்னை பார்த்தோம் அப்படின்னா உலகம் இல்லை, உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா தான் இல்லை. அப்ப தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணணும், இந்த உலகத்தை நாமரூபத்தை வந்து உதாசீன பாவத்துல இதுக்கெல்லாம் தூக்கி எறியும். அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த மோட்சம் சொல்லக்கூடிய தானா நிற்கிறது சம்பவிக்கும். ஏத்தம் அர்த்தம் திருஷ்டாந்தேன பிரதிபாதயிஷ்யன் ஆக. இப்ப சொல்லப்பட்ட நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றதுக்காக, ஏத்தம் அர்த்தம்னா இந்த அர்த்தத்தை, திருஷ்டாந்தம்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொல்பவராக என்ன பண்றார் ஆச்சாரியார், இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. வந்துருங்க ஸ்லோகம், 70வது ஸ்லோகம். ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம், ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத், சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே, தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி, சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி. அற்புதமான சாந்தி மாப்னோதி, சம்ஸ்கிருதத்துல விட்டு போயிருக்கு. சாந்தி மாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி. சம்ஸ்கிருதத்துல போட்டு ஆபூரியமானம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், திருஷ்டாந்தம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யத்வத்து எது போலவெனில், எது மாதிரி சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, சிதப்பிரஜனோட ஸ்திதி எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், ஆபூரியமானம்
ஆபூரியமானம்ன்றதுக்கு அர்த்தம் சுற்றிலும் சுத்தியும் ஜலத்தினால பூரணமா இருக்கக்கூடிய அச்சல பிரதிஷ்டம், அசைவே இல்லாத டீப்பா இருக்கக்கூடிய கம்பீரமா இருக்கக்கூடிய சமுத்திரம். ஆப்பக சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா பசிபிக் ஓசன்ல போய் நடுவுல போயிட்டோம் அப்படின்னா 10,000 அடியா எவ்வளவு இருக்கும். அது 10,000 அடி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அது யோசிச்சு பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் கடலுக்குள்ளார இருக்கிறது எவ்வளவு ஹைட்ல எவ்வளவு ஆழத்துல இருக்கிறது ஒன்னும் தெரியல. அலைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் இதுல பாத்தீங்கன்னா ஓஷன்ல எந்த அலைகளுமே இருக்காது. வெறும் மணி ஸ்டில்னஸ் இருக்கும் அந்த இடத்துல, எந்த அலைகளும் இருக்காது. அப்ப அலைகள் இல்லாத கம்பீரமா இருக்கக்கூடிய சுத்திலும் தண்ணியினா இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பக பிரவிசந்தி தத்வத்து. ஆப்பக அப்படின்னா நிறைய திசைகள்ல இருந்து அநேக ஆறுகளும் நிறைய நதிகள் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணுது. ஊர்ல பெய்கிற மழையெல்லாம் நதியா பெருக்கெடுத்து ஓடி ஓஷன்ல பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல கலக்கு. அப்படி கலக்குதே. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த சமுத்திரத்துல ஏதாவது சஞ்சலம் உண்டாகுமானா நம்ம பாக்குறோமே அலைகளோட இருக்கிற கடல், அதெல்லாம் கடற்கரை ஓரம் தான் இருக்கு. நடுவுல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த விச்சலித்தமும் இல்லாம சஞ்சலமே இல்லாம அந்த கடல் பாத்தீங்கன்னா தன்னோட சுருப்பத்திலிருந்து மாறாம அந்த பாத்தீங்கன்னா ஆழ்கடல் அப்படி இருக்கு. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு. அது போலவே தத்துவத்து எப்படி கடல் பாத்தீங்கன்னா அநேக நதிகள் உள்ள பிரவேசம் பண்ணினாலும் அசைவில்லாததாக தன்னுடைய சொரூபத்துல மாறாததாக இருக்கிறதோ அது போலவே தத்துவத்து. அது போலவே பாத்தீங்கன்னா எம் சர்வே காமாக பிரவிசந்தி. எம்னா எவனிடத்தில், எந்த ஞானி புருஷனிடத்துல ஸ்தித பிரஜனிடத்துல எவ்வளவோ ஆசைகள் பாத்தீங்கன்னா வந்தாலும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆசைகள் வரும். நிறைய உள்ள சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சாமி இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே, ஏகப்பட்ட காமங்கள் வரும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், திருவண்ணாமலைக்கு வந்தோன்னே சாமி ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க சாமி அப்படின்னு. என்னோட ஆச்சாரியரோ என்னோட சுவாமியோ குருநாதரோ அது மாதிரி சொல்லியே தரல. விரக்தரா இந்த பாட்டத்துல இருக்கிற மாதிரி ஒரு லட்சியம் ஸ்திதப்பிரஜனாகணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போகணும் அப்படின்னா எந்த பந்தமும் வச்சுக்க கூடாது. ஆனா என்ன வந்த புதுசுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி ஒரு லேண்ட் வாங்கிக்கலாமே. ஏச்சு இல்லை வேணாம் சாமி, சாமி லேண்டு வேல்யூல இன்க்ரீஸ் ஆயிடும் சாமி பின்னாடி, அதனால இப்பவே லேண்ட் வாங்கி கொடுங்க சாமி அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களா சாமி ஒரு ஆசிரமம் கட்டினா நல்லா இருக்குமே, ஒரு இது பண்ணணும் நல்லா இருக்குமே, ஒரு ஹோமம் சண்டி ஹோமம் லோக சங்கிரகத்துக்காக இதுக்காக பாத்தீங்கன்னா லோகத்துக்காக ஒரு ஹோமம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விதவிதமான காமங்கள் சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தோட சிந்தனையும் என்ன இருக்குன்னா 7 லோக்கங்கள் தான். யாருக்கும் ஆத்மாவை பத்தி யாருக்கும் தெரியவே போறதில்லை. ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் லட்சியம் எது அப்படின்னு. இப்ப இந்த ஸ்திதப்பிரஜ லட்சணத்தை படிச்சவங்களுக்கு தான் தெரியும் தான் தானா நிக்கிறது தான் மோட்சம், அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பொய்யின்னு. அப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விதவிதமான ஆசைகளை தூண்டுவாங்க. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இதை அடையலாம் அதை அடையலாம் அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு நல்ல நிச்சயமா ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா ரமண பகவான் சொல்ற மாதிரி பஞ்சபூதங்களுக்கு அந்நியமா வேற ஏதாவது இருக்குமோ. நான் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் போகணும் சுவாமி, எதுக்கு அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ் பார்க்கணும், டிஸ்னி வேர்ல்டு பார்க்கணும். பார்த்து மோட்சம் கிடைச்சிருமா? பார்த்தவங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைச்சிருச்சா? இல்ல இல்ல. இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பூர்ணத்தன்மை கிடைச்சிருக்கானா? ஒண்ணுமே இல்லையே. இன்னும் தேடுதல் நிக்கவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எதை அடைஞ்சாலும் அந்த சர்ச்சிங் பாத்தீங்கன்னா நிக்கவே நிக்காது, பூர்ணத்துவம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நிச்சயம் பண்ணிக்கணும். எவன் இந்த விதமா நல்ல சாஸ்திர அத்தியனத்து மூலமா நிச்சயம் பண்ணானோ நான் தான் பூரணம், எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே மாயா தத்துவம் அபூரணம்னு தெரிஞ்சு எவன் எந்த ஆசை காட்டினாலும் அப்படியே டீப் சி மாதிரி சமுத்திரம் மாதிரி அசையாமல் இருக்கிறானோ எம் சர்வே காமாகா பிரவிசந்தி. எவனை விதவிதமான காமங்கள் ஆசைகள் உள்ள பிரவேசம் பண்ணினாலும், நதி போல நிறைய ஆசைகள் பிரவேசம் பண்ணாலும்
எவன் பாத்தீங்கன்னா அசைவில்லாத சமுத்திரம் போல விச்சலித்தமில்லாம சஞ்சலப்படாம காமவயப்படாம இருக்கிறானோ ச சாந்தி மாப்னோதி, அவன் சாந்தியை அடைகின்றான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில நிறைய இதனால கொஞ்சம் மனனம் பண்ணதான் ஒரு கிளாரிட்டி வரும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஒரு மனசு இருக்கு. அதனால சின்ன வயசுல இருந்து வந்தது, எது கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அப்படி என்னோட தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி என்னோட குருபாய் 2-3 பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சாமி நான் வெளியில இருக்கேன், எனக்கு திருவண்ணாமலை செட்டில் ஆகணும், ஒரு லேண்ட் ஏதாவது பாருங்களேன் அப்படி. பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே மற்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இங்க இடம் இருக்கு அங்க இடம் இருக்குன்னு. அப்ப என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட இருக்கிற சாதுக்களுக்காக இடம் பார்க்கும் போதே ரோட்ல போகும்போதே என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் நல்லா இருக்கே, அந்த இடம் நல்லா இருக்கே, மனசு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு விலையா இருக்கும், அது எவ்வளவு விலையா இருக்கும், இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த லேண்டு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுத்தி வரும்போதே சொல்லுவேன், இது இந்த சாமிக்கு இதை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, அந்த சாமிக்கு அதை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த இடம் எவ்வளவு இருக்கும், இப்ப மனசுக்குள்ளார இது போயிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல ஒரு நிச்சயத்துக்கு வந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட தர்மத்தை தவிர்த்துட்டு வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தேன். என்னோட கர்மத்தை விட்டுட்டு வேற எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு சாந்தி பாத்தீங்கன்னா, ரோட்ல எந்த இடம் இருந்தா என்ன, ஒருத்தர் என்ன சொல்லுவார், சாமி 2 பம்ப் செட்டோட பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் லேண்ட் ரொம்ப சீப்பா வருது சாமி அப்படின்னு. 5 ஏக்கரா இருக்கட்டும் 10 ஏக்கரா இருக்கட்டும், இந்த உலகமே இருக்கட்டுமே, எவ்வளவு ஃப்ரீயா கொடுத்தா கூட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தான் தேவையில்லையே அப்படின்னும் போது மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தி. நீங்க எங்கெங்கெல்லாம் ஆசை இருக்க விஷயத்துல இருந்துலாம் வித்ரா பண்றீங்களோ, எனக்கு இது வேணாம் அப்படின்னு, அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களை சஞ்சலப்படுத்தாது. ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா ஆசை இருந்துச்சு அப்படின்னா, ஆசை இருக்கிற விஷயம் வெளியில வரும்போது இவனுக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான சிந்தனைகள் வரும். பலவிதமான சிந்தனைகள் தான் 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 சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்துல நிக்க விடாம வெளி விஷய சிந்தனையில உங்களை கொண்டுட்டு போயிடும். உங்க புத்தி என்ன ஆகாது, தான்ல நிக்காது, லோக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கும். அப்ப எவன் பாத்தீங்கன்னா இது எதுவும் எனக்கு வேண்டாம், நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கேன், நான் தான் பூரணமா இருக்கேன், எனக்கு மேல தெரியறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் பொய்யானது, நான் தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கத்துக்கும் ஆதாரமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு எதையும் ஆசைப்படாம ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனோட சித்தம் எப்படி இருக்கான் அப்படின்னா சாந்தி மாப்னது, அவனே சாந்தியை அடைகின்றான். சாந்தினா என்ன சுவாமி, இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாந்தின்றதுக்கு அர்த்தம் மோட்சத்துக்கு இன்னொரு வார்த்தை சப்தம் பாத்தீங்கன்னா சாந்தி. அத்தியந்த சாந்தி மோக்ஷ. 100% சாந்தி எப்ப உண்டாகுதோ அதுதான் மோக்ஷம் அப்படின்னு பேர். இப்ப நமக்கெல்லாம் சாந்தி உண்டாகிறது என்னது, டைம்பி ஏதாவது புண்ணியம் வரும்போதெல்லாம், நமக்கு புண்ணியம் வெளிப்படும் போதெல்லாம் நல்ல மனசு சாந்தியா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்குச்சு, சாந்தியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வேற ஒரு சுச்சுவேஷன் மாறும்போது என்ன ஆயிடுது, டக்குன்னு பாப்பம் வந்துடுது, நம்ம சாந்தி பாத்தீங்கன்னா சஞ்சலமா போயிடுது. அப்ப நமக்கு இருக்கிற சாந்தி வந்து போகுது. ஆனா எந்த சாந்தி போகாத நிலைச்சு நிக்குதோ அந்த சாந்தி எது அப்படின்னா அதான் மோட்சம், அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு. அதை பாத்தீங்கன்னா எவன் காமத்தினால் அசைக்கப்படுவதில்லையோ அந்த ஸ்தித பிரஜன் அந்த மோட்சத்தை அடைகின்றான். ந காமகாமி ச சாந்தி ஆப்னோதி, காமகாமி ந ஆப்னோதி. காமத்தில் விஷயங்கள்லயே ஆசைப்பட்டு இருக்கவன், காம விஷயங்கள்லயே போக விஷயங்கள்லயே ஆசை கொள்கின்றவன் கண்டிப்பாக அந்த மோட்சத்தை அடைவதில்லை. பொய்ய பிடிச்சவன் என்னாவான், பொய்யா போயிடுவான். சத்தியத்தை பிடிச்சவன் சத்தியமாகிறான், பொய்ய பிடிச்சவன் திரும்ப திரும்ப இந்த பொய்யான லோகத்துல சுத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆசை தீரவே போறதில்லை. நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பொய்யானது. சாப்பிட்டா பாத்தீங்கன்னா போகம் பண்ணா தீருமா அப்படின்னு கேட்டா தீரவே தீராது. திரும்ப திரும்ப போகம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கோடிக்கணக்கான ஜென்மங்களா போயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப இது வேணும் அது வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பிறந்து 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 போயிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஆச்சரியர் மூலமா பாடம் கேட்க கேட்க இது வேணாம் சுவாமி, சுவாமி தான் வேணும்,
சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு மெதுவா 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 நம்ம என்ன பண்ணணும், வெளிச்சிந்தனையில விட்டுட்டு உள்ள இருக்கிறவனை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற ஆபூரியமானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஆபூரியமானம் அத்விகி அச்சல பிரதிஷ்டம். ஆபூரியமானம் அத்விகி அப்படின்னா பூரணமா நிறைஞ்சு நிக்கிற ஜலத்தை கொண்ட. அச்சல பிரதிஷ்டம்னா என்ன அர்த்தம், அசையாத. அச்சலத்தையா பிரதிஷ்டா அவஸ்திதி, நல்ல அசையாம இருக்கு. நான் நிறைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கடலை பார்க்கறது, மலையை பார்க்கறது, காட்டை பார்க்கறது தான் எனக்கு வேலையே. இந்த கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ கடல் ரொம்ப பிரம்மாண்டங்க, ஐயோ பயப்படுத்தக்கூடியது, ஐயோ எப்படி இருக்குன்றீங்க, அப்படியே எந்த உள்ளுக்குள்ளார எவ்வளவு ஆழன்னே தெரியாம கம்பீரமா அசைவு இல்லாம சின்ன சலனம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிணத்துல எல்லாம் போனீங்கன்னா, சில கிணறுலாம் இருக்கு, கிணத்து குடியல் இது பண்றது தெரியும், கிணறு எவ்வளவு ஆழன்னே தெரியாம அப்படியே இருக்கும். அப்ப சமுத்திரம்லாம் எப்படி இருக்கும், அசைவு இல்லாம சுத்திலும் நீர், எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட நேத்து கூட யோசிச்சேன் நான், ஒருத்தன் தூண்டில் போட்டு வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கான் கடல்ல. நான் இமீடியட்டா எனக்கு வந்துச்சு, ஐயோ இவன் விழுந்தானா என்ன ஆகும், கீழே எங்கேயும் போக முடியாது, ஹெல்ப் பண்றது கூட ஆள் இருக்காது. ஏன்னா கிலோமீட்டர் கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தண்ணி தான், யாரும் கூப்பிட்டா கூட வர்றதுக்கு ஆள் இல்லை, இவன் உளுந்து போனான்னு கூட தெரியறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவு டெப்த் இருக்கு. அசைவே இல்லாம நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த ஜலத்துல அச்சலத்தையா பிரதிஷ்டா அவஸ்திதி, அது மாதிரி நிலையா இருக்கக்கூடிய தம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம், எது அது மாதிரி இருக்கோ அந்த சமுத்திரத்தோட ஜலம். அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர ஜலத்துல சர்வே உதக்காக சர்வத்தோதக்காக பரவிசந்தி, எல்லா ஜலங்களும் வந்து பாத்தீங்கன்னா நதிகள், நிறைய மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ தண்ணி போகுது யோசிச்சு பாருங்க. எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரத்துக்கு. ஆனா சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அது அதோட தன்மையில இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, எங்க போகுது தண்ணி எல்லாம். சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மேல வரவே இல்லையா, அப்படியே தானே இருக்கு. மெரினா பீச் போய் பார்த்தா எப்படி இருக்கோ அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனே அப்படிதான் இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த போதும் அப்படிதான் இருக்கு. அது அதோட எல்லையிலேயே நின்றுகிட்டு இருக்கு. எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ நதிகள் வந்து கலந்துருக்கு, ஆனா தன் நிலையில இருந்து அது மாறாம இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாத்மஸ்தம் அவிக்கிரியம் ஏவ சந்தம், அந்த கடல் எப்படி இருக்கு அப்படின்னா தன் நிலையிலிருந்து மாறாமல். சுவாத்மஸ்தம் என்ன அர்த்தம், தானா கடல் கடலா இருந்துகிட்டு இருக்கு, சமுத்திரமா இருந்துகிட்டு எப்படி இருக்கு, அசையாததா இருக்கு, எந்த ஒரு விகாரமும் இல்லாம தன் எல்லையில இருந்து மீறாம அப்படியே இருக்கு. அது மாதிரியே எத்வத், எப்படி இப்படியோ சமுத்திரம் தத்வத், அது போலவே காமாகா. காமாகான என்ன அர்த்தம், காம காமி நகர் இருக்குல்ல, அதுல வந்து காமாகான என்ன அர்த்தம் அப்படின்னா விஷய சந்நிதவ் அபி. விஷய சந்நிதவ்னா என்ன அர்த்தம், விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கும் போதும் கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கட்டுமே. அதனாலதான் சன்னியாசிகளோட நீங்க அதிகமா பழகணும். சன்னியாசிகளோட வந்து சாது சங்கம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சாது சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடயே இருக்கணும். இந்த சாது சங்கம் விரக்தரா இருக்காங்க அப்படின்னா உங்களை வந்து கண்ட்ரோல்டாவே வச்சிருப்பாங்க, அவங்க கூட இருக்கும்போது நீங்க கண்ட்ரோலா இருப்பீங்க. உலகத்துல நிறைய ஐட்டம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, நல்ல ஐட்டங்கள், ரொம்ப நல்ல 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 வஸ்துக்கள்லாம் இருக்கு, நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஜின்னு ஒரு கேள்வி கேட்போம். நான் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுவான், எதுக்கு ஜி சாமி, இதை பண்ணிக்கலாமே சாமி, அதை பண்ணிக்கலாம், எதுக்கு ஜி சாமி. ஒரு ஏசி நேற்று ஒருத்தர் கேட்டார், சாமி ஏசி போடலாமே, இல்லை ஜி வேணாம். ஏன் சாமி, ஏசி போடுறதுக்கு என்ன சாமி, அடிக்ஷன் ஆகும். ஒரு 2 நாள் ஏசியில இருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில வந்து நிக்க முடியாது. இல்லை சாமி, ஒரு மணி நேரம் போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் சாமி, ஆஃப் பண்ணிடலாம், ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகாம நீங்க தூங்கலாம். ஏன் இப்ப தூங்கிட்டு இருக்க, இத்தனை வருஷமா தூங்கிட்டு இருந்தது புதுசா ஏதாவது தூங்க போறோமா என்ன, எங்க பிறந்தோம், இங்க தானே பிறந்தோம், இங்க தானே இருக்கோம். அப்ப அது பாட்டுக்கு காலம் வந்து ஈஸ்வரன் ஜி. நான் தான் சொல்றேன், காலம் வந்து இது. எங்க சாதுக்கள் யாருமே காலத்தை பழிக்கவே மாட்டோம், சாப்பாட்டை பழிக்க மாட்டோம், காலத்தை பழிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, முதல்ல அன்னம் பிரம்மேதி உபாசித்த, அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா பழிக்கிறதே இல்லை, திட்டுறதே இல்லை, குறை சொல்றதே இல்லை. 2வது வந்து பாத்தீங்கன்னா சே என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டோம், மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஈஸ்வரன், காலம் ஈஸ்வரனா இருக்கார். அப்ப என்ன பண்ணணும், மர்மரிங் பண்ணாம பிராக்டிஸ் பண்றது. இப்ப சாதுக்கள் கேட்ட உடனே நான் என்ன சொல்லுவேன், என்ன அவசியமா அதை வாங்குச்சு, என்ன அவசியம்,
இது இருந்தாதான் அப்படின்னா அதை பண்ணுங்க. அன்னெசரியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸை கூப்பிட்டு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, உலகத்துல எவ்வளோ போக விஷயங்கள் சுத்தி இருந்தாலும் கூட காம விஷய சந்நிதம், நம்மளுடைய நிறைய ஆசைப்படக்கூடிய போக விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதோட சந்நிதியில நம்ம இருந்தாலும் கூட அபி சர்வதக இச்சா விசேஷா எம் புருஷம் சமுத்திரம் இவ ஆப்பக அவிக்குர்வந்தக. எந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா, எந்த நல்லா படிக்க படிக்க உங்களுக்கே வரும். இப்பவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஆசையே இல்லை சுவாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் பேசுறது எல்லாம் உள்ளுக்குள்ளார போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. மெதுவா 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 இந்த சிரவண ஞானம் உள்ள போக போக உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இதை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு எல்லாத்துலயும் ஒரு விட்டேத்தியான ஒரு உபேட்சா தன்மை வரும், உதாசீன பாவம் வர ஆரம்பிக்கும். இந்த உதாசீன பாவம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் மனனம் பண்ண 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 ஒண்ணு வேணாம் சார் அப்படின்னு வந்து எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் கூட சர்வத்தக இச்சா விசேஷா, நிறைய இச்சைப்படக்கூடிய உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இச்சைப்படக்கூடிய நிறைய வஸ்துக்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் எம் புருஷம், எந்த மனுஷனை, எந்த இந்த ஞானியை என்ன பண்றது இல்ல, சமுத்திரமிவ ஆவ ஆப்பக அவிக்குர்வந்தக. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நதிகள் எல்லாம் புகுந்தாலும் இந்த சமுத்திரம் மாறாம இருக்கோ, அதே மாதிரி எந்த விஷயங்கள் இங்க வந்து இந்த இவனுக்குள்ளார பக்கத்துல வந்தாலும் எதையும் ஆசைப்படாமல் சமுத்திரம் மாதிரி எவன் அவிக்குர்வந்தகன் அர்த்தம், விச்சலிதமாகாம விகாரமாகாம சஞ்சலமாகாம இருக்கிறானோ, எப்படி அவிக்குர்வந்தக பிரவிசந்தி சர்வே ஆத்மனி, எல்லாத்தையும் தூக்கி என்னது என்ன பண்றது, பொய், இது பொய், இது பொய், இது கல்பிதம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம், நான் பார்ப்பவன், இது எல்லாம் திருஷ்யம், இது பொய் அப்படின்னு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்படி சமுத்திரம் வந்து எல்லா நதிகளையும் சுவாகா பண்ணிட்டு தான் தானா நிக்குதோ, அதே மாதிரி எது வந்தாலும் என்ன பண்றது, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, எது எது திருஷ்யமா இருக்கோ அதெல்லாம் பொய் அப்படின்னு சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கு, தன் இடத்துல லயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி லயம் பண்ணி சர்வே ஆத்மனியேவ பிரவிலீயந்தே, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே சுவாகா பண்ணி லயம் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஃபார்வார்ட் எப்பவுமே கேள்வி கேட்கணும். எது கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் போகாதீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க விண்டோ ஷாப்பிங் போகவே கூடாது. ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு ஷாப்புக்கு நான் போறேன் அப்படின்னா, லோக்கத்துல இறங்குறேன் அப்படின்னா எனக்கு இதான் வேணும். லோக்கத்துல நிறைய ஐட்டம் இருக்கும், நிறைய இருக்கும், இதை வாங்கலாமே அதை வாங்கலாமே, மார்க்கெட்டிங் பண்ண, உலகம் ஃபுல்லா மார்க்கெட்டிங். நம்மளை வந்து விஷயத்து பக்கம் இழுத்துட்டு போறதுக்காகவே இந்த மொத்த உலகத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, எனக்கு என்ன தேவை, போகணும், அதை மட்டும் வாங்கணும், வந்தாங்க. என்னோட சிஷியர்கள் ரொம்ப 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப விரக்தர்கள். சோப்பு வாங்குறதுக்கு போவாங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போறாங்கன்னா எங்கேயும் பார்வையெல்லாம் திருப்ப மாட்டாங்க. அது என்னது இது என்னது சுத்தி பார்க்க அதெல்லாம் இல்லை, நேரா போவாங்க, அந்த சோப்பை வந்து எடுத்துக்கிட்டு நேரா வந்துடுவாங்க. இதுலயே பலகீனமானவங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா, சோப்பு வாங்க போவாங்க, போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே மேய்ஞ்சிட்டு 2 கேரி பேக் ஃபுல்லா ஐட்டத்தை கொண்டு வருவாங்க. இவங்க வாங்க போனது சோப்பா இருக்கும். சோப்பை வாங்க போயிட்டு ஊர்ல இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வருவாங்க. அது மாதிரி இல்லாம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இது பண்ணணும், என்ன தேவை, அவசியமா, எது அவசியம். அதுக்கப்புறம் மெதுவா 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 ரமண பகவான் மாதிரி ஒன்னும் அவசியம் இல்லை, இந்த பிராரப்தத்துக்கு, இந்த தேகத்துக்கு என்ன பிராரப்தமோ அது வந்து சேரும். நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு அதையும் ஒதுக்கி தள்ளிட்டு பேசாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காமங்களையும் தன்னிடத்துல லயம் பண்ணிட்டு, எப்படி லயம் பண்ணணும், பொய் பொய் பொய், காணல் ஜல மாதிரி இது பொய் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாம் உங்கள்கிட்ட லயம் ஆயிடும். அந்த லயம் ஆயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந சுவாத்மவசம் குர்வந்தி, அந்த வஸ்துக்களை தன் வசமா அந்த வஸ்துக்கள் பண்றது இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா வஸ்துக்களையும் நம்ம வசம் பண்ணிட்டோம். எப்ப வைராக்கியத்தை யூஸ் பண்றோமோ அப்போ எல்லா வஸ்துக்களும் நம் வசம் ஆயிடுது. அதே நேரத்துல வைராக்கியம் இல்லாம போச்சுன்னா அது வசமா நம்ம ஆயிடும். அப்ப இந்த ஞானி புருஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த வஸ்துக்கள் தன்வசப்படுத்துவதில்லை.
ச அப்படி தன்வசப்படுத்தாத இந்திரியங்களுக்கு வசப்படாதவன், போக விஷயங்களுக்கு வசப்படாதவன் எவனோ ச சாந்திம் ஆப்னோதி, அவன் சாந்தியை அடைகிறான். சாந்தி என்னது ஆச்சாரியர் போட்டார், மோக்ஷம். சாந்தி என்னது அல்டிமேட்டா இருக்கக்கூடிய சாந்தி, வந்து போற சாந்தி இல்லை. அப்போ அந்த சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான். ஆப்னோதி ந இதரஹா, மற்றவர்கள் அடைவதில்லை. சம்ஸ்கிருதத்துல ஈ பக்கத்துல ஆ போட்டு கதை எடுத்துருங்க. இதரகனா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் அடைவதில்லை. யாரு? காமகாமி. காமத்த விஷயங்களை, ஊர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆசைப்படுறானே அவன் வந்து பாத்தீங்கன்னா காமியந்தே இது காமாக விஷயாக. முதல்ல வந்து காமகாமிக்கு விற்பத்தி சொல்றார். காமங்கள்னா என்ன அர்த்தம்? விஷயங்கள்னு அர்த்தம். வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், வெளியில விதவிதமான ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. தான் காமயித்தும் சீலம், அந்த எல்லா விஷயத்தையும் ஆசைப்படக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு பேர் காமகாமின்னு பேரு. அப்ப அந்த காமகாமிக்கு, விஷயங்களை ஆசைப்படக்கூடிய, காமத்தை ஆசைப்படக்கூடிய காமிகளுக்கு இந்த மோட்சம் என்பது கிடைப்பதில்லை. ந ஏவ பிராப்னோதி இத்தியர்த்தக, அவர்கள் கண்டிப்பா மோட்சத்தை அடைவதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடையலன்னா ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. காமான்ய காமயத்தை மன்யமானக ச காமபிர் ஜாயத்தே தத்திர தத்திர. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே ஜென்மத்துல அடைய முடியாது. இல்லை, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு. இப்ப வந்து பிராரப்தம் போயிட்டு இருக்கு. இப்ப கர்மத்துல நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் இப்ப அடைய முடியாது. அப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எங்க போய் நிற்கும்? சங்கல்பமா, வாசனையா சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இதுக்கான டைம் ஸ்பேஸ், தேச கால நிமித்தம் வரும்போது நம்ம ஆசைப்பட்ட அந்த சங்கல்பங்களும் வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே போயிட்டு, அப்ப மோட்சத்தை அடையவே முடியாது அப்படின்னு சமுத்திரத்தோட எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர, யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், ஆகையினால ஒரு கட்டளை போட போற. யஸ்மாத் தஸ்மாத்னு வந்துச்சுனாவே என்ன பண்ணணும்? நம்ம கட்டளையா எடுத்துக்கணும். கன்க்ளூஷன் 71வது ஸ்லோகம் கன்க்ளூஷன் வந்துருச்சு. மொத்தத்துக்கும் இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல 55ல இருந்து 70 ஸ்லோகம் வரைக்கும் சுவாமி நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து எனக்கு ஒரு சிம்பிளா, எனக்கு ஒரே ஸ்லோகத்துல சொல்லுங்க சாமி. ரொம்ப லென்த் பண்ணிட்டீங்க நீங்க, அதனால எனக்கு சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் சாமி, ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லுங்க சாமி. நான் மரம் பண்ணிட்டேன் சாமி, எனக்கு ஒன்றும் புரியாது, நான் ஏதாவது ஒரு வார்த்தையில எனக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின் போது கன்க்ளூஷன் வர. யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி காமப்படுறவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாதோ அந்த காரணத்தினால ஸ்லோகம் ஆரம்பிக்குது 71வது. விஹாய காமான்ய சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருகஹ, விஹாய காமான்ய சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருகஹ, நிர்மமோ நிரஹங்காரஹ, நிர்மமோ நிரஹங்காரஹ, சசாந்திமதிகச்சதி, சசாந்திமதிகச்சதி, விஹாய காமான்ய சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருகஹ, நிர்மமோ நிரஹங்காரஹ, சசாந்திமதிகச்சதி. அற்புதமான ஸ்லோகம். இதுதான் கன்க்ளூஷன். மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் இதுதான். விஹாய காமான் யக, அந்த காமான் யகன் இருக்குல்ல, அதை பிரிச்சுங்க. யகனா எவன், எந்த மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புமான், எந்த மனுஷன், யக புமான், எந்த மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வானு காமான். சர்வான் காமான்னா என்ன அர்த்தம்? காமங்களை வந்து நான் இத்தனை வெரைட்டியா ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, எல்லா ஆசைகளையும், உலகத்தில் இருக்கிறது எல்லா ஆசைகளையும் காமங்களையும் விஹாய தியாகம் செய்துவிட்டு. நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆசையை விட ஆசையை விடணும். எப்படி ஆசையை விடுறது? யோசிச்சு பாருங்க. ஆசையை விடணும்னா எப்படி விட முடியும்? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுறவங்க எல்லாரும் சொல்றாங்க, எல்லா கிரந்தங்களையும் சொல்லுது. ஆக்சுவலா வந்து நம்ம வேதாந்த சாஸ்திரம் படிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்யூஷன் இருக்கு. ஏன் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய். நீங்க பொய்ன்னு தெரியாத வரைக்கும், இதை சத்தியம் நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுல இருக்க ஆசை போகவே போகாது. நான் சொன்ன திருப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோம் போன வருஷம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் ஒரு 5 பேர் இருந்தோம்.
ஒரு ஜூஸ் ஷாப்ல நின்று வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பொமோகிரானேட் மாதுளை ஜூஸ் வந்து ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணோன்னா மீதி 2 பேர் மற்ற ஆப்பிள் ஜூஸ் அது இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் கடைக்காரன் சொன்னான், என்ன சொன்னான் அப்படின்னா, சாமி ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்கு, பொமோகிரானேட் ஒரு ஜூஸ் தான் பண்ண முடியும், மீதி எல்லாம் வேற ஏதாவது ஜூஸ் சொல்லுங்க. நான் வந்து உடனே பார்த்தா பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, வெளியில வச்சிருக்கான் வரையில போட்டு ஆப்பிளும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் பழங்களா போட்டு வச்சிருக்கான், வரிசையா தொங்குது அந்த ஃப்ரூட் ஷாப்ல. ஒன்று ஃபுல்லா பொமோகிரானேட், ஒன்று ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேஸ்கெட்ல 50-100 பொமோகிரானேட் இருக்கு, 50-100 வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கு. எல்லா ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கு. நான் பார்த்தோன்னு சொன்னேன், என்ன என் பொமோகிரானேட் இல்லைன்றீங்க, இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தொங்குதே ஒரு 50 இருக்கே அப்படின்னு. நான் உடனே கடைக்காரன் சொன்னா, சுவாமி அதெல்லாம் ஆர்டிபிஷியல் சுவாமி அப்படின்னு, பொய்யான பழம், அது பிளாஸ்டிக். ஆனா பார்த்தா அந்த கலரும் இதுவும் தத்ரூபமா இருந்துச்சு. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்கணும், ஐயோ ஆமா இல்ல, நாங்க இருக்கிற வேதாந்தம் படிக்கிறவங்க தான், நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சித்து இருந்து பாக்குறோம், ஆச்சரியமா பாக்குறோம். என்ன தத்ரூபமா இருக்குச்சு அந்த அந்த பழங்கள் எல்லாம், உண்மை மாதிரியே இருக்கு, உண்மையே தோத்து போகும் போல இருக்கு, அது மாதிரி இருக்கு எல்லாமே. என்ன ஆகி போச்சு, அது பிளாஸ்டிக்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த பொமோகிரானேட் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம்னு எனக்கு ஆசை வந்துச்சு, நல்லா இருக்கு பழங்கள் அப்படின்னு. அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, ஆசை போயிடுச்சு. ஆசை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் வருது. பாருங்களேன், சத்திய மாதிரியே தெரியுது பாருங்களேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆசை கட்டாயிடுச்சு. எவ்வளவு தத்ரூபமா பொய்யா இருக்கிறது உண்மை மாதிரியே தெரியுதுன்னு ஆச்சரியம் வருது. இதாங்க ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் உள்ள போக 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 உங்களுக்குள்ளார ஒரு ரசாயன மாற்றம் உள்ளுக்குள்ளார நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்களேன் இந்த உலகம், சுவாமி சொல்றாரு, சாஸ்திரம் சொல்லுது, இது எல்லாம் பொய், இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு. ஆனா பாருங்களேன் என்ன ஆச்சரியம், சத்திய மாதிரியே தெரியுது இல்ல, எல்லாம் எல்லாமே சத்திய மாதிரியே தெரியுது இல்ல, என்ன ஆச்சரியம் பாது அப்படின்னு மெதுவா ஃபர்ஸ்ட் ஆச்சரியம் வர ஆரம்பிச்சு, ஆசை நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் மெதுவா 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 ஆச்சரியப்படுறதும் அகட்ட எதி பட்டியசி மாயா. இந்த மாயா பண்ற வேலை இருக்கு பாருங்க, என்ன வேணாலும் இந்த மாயா பண்ணும். இருக்கிறத இல்லாம காட்டும், இல்லாம இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டும். எதை வேணாலும் இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியசாலி. பட்டியசி மாயா ரொம்ப சாமர்த்தியம் இந்த மாயாக்கு. தங்கத்து மேல ஆபரணத்தை காட்டி தங்கத்தை மறைச்சிருது இல்லை நமக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டுது, இந்த உலகம் எல்லாமே பொய்யானது, மாயா மாத்திரம்தான் அப்படின்னு உங்களுக்கு காமம் நிவர்த்தியா. அப்போ வேதாந்தம் கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 நீங்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆசை நீங்கும். இது சத்தியம்னு தெரியற வரைக்கும் டெம்பரவரியா ஆசையை நீங்க நீக்கலாம், ஆனா திரும்பவும் என்ன வந்துடும், வேற ஒரு டைம்ல ஆசை வந்துடும். அப்போ பொய் பொய் பொய், சொப்பனம் சொப்பனம் சொப்பனம், மாயாஜாலம், மாயாவியோட மாயா, இது ஈஸ்வரனோட மாயை, இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி காட்டுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஆசைகள் எல்லாம் பொய்யானது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க விஷயங்களை விட்டதா அப்படின்னு, அது மட்டும் இல்ல நிர்மம, என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொன்னோம்ல, நான் யாரு, ஆத்மா. நம்ம சொல்றோம்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஆத்ம விவேகத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதுப்பா ஸ்லோகம், முதல் ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவாத்மா விவேகினஹ. விவேகம் வர 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 நமக்கு என்ன தெரியும்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். இந்த உலகத்துல எதெல்லாம் தெரியுதோ, எதெல்லாம் தெரியுது, இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு, புத்தி எனக்கு தெரியுதா, தெரியுது. மனசு தெரியுதா, தெரியுது. இந்திரியங்கள் தெரியுதா, தெரியுது. இந்த தேகம் தெரியுதா, நல்லா தெரியுது. கண்ணாடியில நானே பாத்துக்கிறேன், கை காலு மூக்கு வாய் எல்லாத்தையும் பாக்குறேன். அப்ப இது எல்லாம் தெரியுது. இந்த உலகம் தெரியுதா, தெரியுது. எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாம் திருஷ்யம். அந்த திருஷ்யம் எல்லாம் என்னது, அனாத்மா, ஜடம், கல்பிதம், பொய். ஆத்மா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருகேவ ஆத்மா விவேகின. விவேகிகளுக்கு திரஷ்டான்னு சொல்லக்கூடிய பார்ப்பவன் மாத்திரம்தான் ஆத்மா. அப்ப பார்க்கிறவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய்.
அப்ப எப்படி பொய்யானதை வந்து பாத்தீங்கன்னா என்னோடது அப்படின்னு அபிமானம் வருமா? என்னோடதுன்னு அபிமானம் வருதுனாவே என்ன அர்த்தம்? அது சத்தியமா இருந்தா மட்டும்தான் என்னோடதுன்னு தோணும். பொய்ய வந்து பாத்தீங்கன்னா எவனாவது என்னோடதுன்னு எவனாவது யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அப்ப முதல் இது தெரியணும், இது எல்லாம் பொய், திருஷ்யம் அப்படின்னு தெரிஞ்சு என்னோடது எதுவுமே இல்லை அப்படின்னு மமக்காரத்தை விட்டுட்டு, மமக்காரம்னு என்ன அர்த்தம்? என்னுடையது 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 அப்படின்றத எல்லாத்தையும் விட்டுட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நிரகங்காரக. நிரகங்காரகன்னு என்ன அர்த்தம்? அகங்காரம் இல்லாம. எங்க அகங்காரம் வருது? அகம் கர்த்தா அகம் கர்த்தா இது அகங்கார. நான் பண்றவன் என்ன பண்ண போறீங்க? எல்லாம் தெரியுது சாமி. சொப்பனத்துல ஏதாவது பண்ணமானமோ? காலையில எந்திரிச்சோன்னு சொப்பனத்துல பண்ண எதுவுமே இல்லை. அப்ப சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்களும் இல்லை, சொப்பனத்துல பண்ண கர்மாக்களும் இல்லை. அப்ப அகங்காரம், அங்க நான் என்னென்ன கேரக்டர் இருந்தனோ அதெல்லாம் காலையில எந்திரிச்சு இல்லை. இப்போ நான் ஜாகிரதத்துல இருக்க இதுவும் சொப்பனம் போல. நான் சன்னியாசியாக்கும். நிறைய பேர்ட்டு சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற அகங்காரம் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. ஐயோ, நான் கூடயே இருக்கிறதுனால பாக்குறேன், சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற அகங்காரம் வந்து ரொம்ப உச்சமா இருக்கும். ஏன்னா அகங்காரத்தை நீக்கிறதுக்கு ஒர்க் பண்றாங்க. எதுல நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அது வந்து பூத்த மாதிரி வரும். இந்த மாயாவோட சிஸ்டியாக்கு எங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அது பெருசா போகும். எதை நீக்கணும்னு சண்டை போடுறீங்களோ அது பெருசா போகும். அதனால வந்து மாயிட்ட வந்து எதிர்த்து காரியமே பண்ணக்கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு அகங்காரம், அவ்வளோ அகங்காரம். நான் சன்னியாசியாக்கும், நீ கிரகஸ்தர். அவங்க சொல்ற சில சன்னியாசிகள்லாம் அப்படியே நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, ஏ கிரகஸ்தர் அப்படி போ அப்படின்வாங்க. தான் பெரிய சன்னியாசி அப்படின்னு அவங்களுக்குலாம் நினைப்பு. இன்னும் நீ வந்து சன்னியாச நான் அப்படின்றத விட்டாதான் உண்மையிலேயே சன்னியாசி. அகங்காரத்தை விடாதவன் சன்னியாசி ஆகவே முடியாது. ஏன தியஜதி தத்யஜ மகாபாரதத்துல சொல்லுது. எதனால எல்லாத்தையும் தியாகம் செய்தாயோ அந்த அகங்காரத்தையும் நீ தியாகம் செய்தால்தான் சன்னியாசி. அப்ப அப்படிப்பட்ட அந்த அகங்காரத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விட்டுட்டு நிரகங்காரக. நான் ஒண்ணும் இல்லை சார், எல்லாம் பகவான் பண்ற. இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும். எதை பண்ணினாலும் என்ன பண்றார்? பகவான் இச்சை. உள்ள இருந்து பகவான் தான் பண்றார். நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல. எல்லா காரியத்திலையும் நான் பண்ணல என்னோடது இல்லை எல்லாம் ஈஸ்வரனோடது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் ஒரு கால் துரும்ப கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. செத்து போனா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும். அப்ப என்னோடது இல்லை இதெல்லாம். அப்ப யாரோடது அப்படின்னா இது எல்லாம் ஈஸ்வரனோடது. மமக்காரத்தை விடுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல, நான் வெறும் நிமித்த மாத்திரம் தான். அப்ப யார் பண்றான்னா உள்ள இருந்துட்டு பகவான் தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு நிரகங்காரக. எல்லா அகங்காரத்தையும் விட்டுட்டு நிஸ்பிருகா. எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் இல்லாமல், ஆசைகள் எதுக்கு இருக்கணும்? நான் தான் அடையப்பட்டவனா இருக்கேனே, நான் இருக்கேனே, அந்த நான்ல நிக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு மீதி உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் எவன் இருக்கின்றானோ சரதி. சரத்தின்னு அர்த்தம்? உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், விவகாரத்துல இருப்பான். ஆனா அட்டாச்மெண்ட் இல்லாம, என்னுடையதுன்னு இல்லாம, அகங்காரம் இல்லாம எவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ச சாந்தி அதிகச்சு. அவன் சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான். அப்ப என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு எல்லாம் பொய்ன்னு சிந்தனை பண்ணி பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு குழந்தைங்க மேலேயோ பேர குழந்தைங்க மேலேயோ யார் மேலேயும் பெரிய அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. எல்லாம் சொப்பன திருஷ்யம் மாதிரி வந்து போறது எல்லாம். இது எல்லாம் வந்துச்சு முன்னாடி இல்லைல்ல. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா இல்லை, மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே எல்லாம் வந்து சேர்ந்தது, எல்லாம் வந்து போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம்தான் சத்தியம் அப்படின்னு நானை பிடிச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உதாசீன பாவத்துல என்ன டியூட்டி இருக்கோ அந்த டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டு அதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே
सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य देवा नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम् इति। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। ओम श्रीकृष्ण कृष्ण कृष्ण। नारायण नारायण नारायण। नमस्कारम नमस्कारम जी नमस्कार।